இயேசுவே
இடங்களில் நம் கண்களை மூடி கொஞ்ச நாள் நம் தேவனை நோக்கி நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்மை உண்டாக்கின தேவன் அவர் வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது மனிதனால் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அவர் சகலத்தையும் உண்டாக்கின தேவன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை அறிந்ததான தேவன். எல்லாம் நம்ம 2 கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக நம்ம உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரானவரே, நீர் ஒருவரே ஆண்டவரே ஆராதனைக்குரியவர். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை அல்லாமல் ஆண்டவரே வேறு தெய்வம் இல்லை. ஆண்டவரே, நீரே ஆண்டவரே எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, நீ யெகோவா நிசியா இருக்கிறீர். ஆண்டவரே, வாழ்க்கையிலே ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம் தகப்பன். ஆராதனை 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 ஆராதனை. அவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். நாம் இம்மட்டும் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அவருடைய கிருபை தான். அவருடைய கண்களிலிருந்து நமக்கு கிருபை கிடைத்ததே எவ்வளவு பெரிதான ஒரு பாக்கியம், எவ்வளவு பெரிதான ஒரு ஸ்லாக்கியம். அவர் நமக்காக இறங்கி வந்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அடிகள் பட்டு நொறுக்கப்பட்டு அந்த சிலுவையில இன்னும் பார்க்கும் என்றால் நாம் தான் அந்த இடத்துல இருக்க வேண்டும். ஆனா நமக்காக அவர் ஜீவ பலியாக மாறினாரே. ஆண்டவரே, இத்தனை பெரிதான கிருபை ஆண்டவர், இத்தனை பெரிதான ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவர். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், எல்லாம் வாய்களை திறந்து ஆண்டவர் நோக்கி இத்தனை பெரிதான ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. அன்று பார்த்து நம்ம நன்றி பலிகளை நம்ம ஏறெடுப்போமா? ஆண்டவரே, அப்பா உமக்கே நன்றி. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. மீண்டும் சொல்லுவோமா? என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. நம்ம கரங்களை அசைத்து சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை. நமக்காக அவர் வந்தவர். ஆராதனை நமக்காக ஜீவனே தந்தவர். அவர் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவினவர். ஆராதனை. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார். இதற்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். அருமையான பிள்ளைகளை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஊழியத்தை தந்திருக்கிறார், நல்ல ஒரு வேலையை தந்திருக்கிறார். எத்தனை ஒரு பெரிதான ஒரு பாக்கியம். அற்பமா எண்ணப்பட்ட நம்மளை ஆண்டவர் நம்மளோட தலையை உயர்த்தினாரே. யோவேல் 2:26 சொல்லுகிறவன், நமக்கு என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் நம்மளோட தலைகளை உயர்த்துகிறவராக இருக்கிறாரே. ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்ட தேசத்திலே எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஆக்கிற தேவன். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, தலை குனிந்த இடத்துல எங்கள் தலையை உயர்த்தினீரே.
உமக்கு நன்றி ஆண்டவர். எல்லா கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே அப்பா, வைக்கப்பட்ட இடங்களிலே ஆண்டவரே, அற்பமா எண்ணப்பட்ட இடங்களிலே ஆண்டவரே எங்களை உயர்த்தினேரே ஆண்டவரே. பல பேருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் பாத்திரமாய் மாற்றினீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா, நம்மளுடைய தகப்பன் நம்ம எந்த வேலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும், அவரை நம்ம கூப்பிடும் போது அவர் நமக்காக இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். அது எந்த சூழ்நிலையா இருக்கட்டும் சரி, அவர் நமக்காக இறங்கி வந்து நம்மளுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்ம எந்த இடத்துல அப்ப தலை குனிந்து போயிருந்தாலும் தலைகளை உயர்த்துகிறார். நம்ம ஒரு பள்ளத்துல விழுந்தாலும், ஏதோ ஒரு விதத்துல நம்ம தவறி நம்ம விழுந்திருப்போம். நான் சொல்ல வருகிறது, ஏதாவது ஒரு விதத்துல நம்ம ஒரு தடை நமக்கு ஏற்பட்டு இருக்கும். அது ஊழியத்தின் பாதையா இருக்கட்டும் சரி, மற்ற காரியமா இருக்கட்டும் சரி. ஆனா அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை கூப்பிடும் போது நம்மளை கைவிடலையே, நம்மளை விட்டு விலகலையே. ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக இறங்கி வந்தீரே, குனிந்து தூக்கினீரே ஆண்டவரே, பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தினால் ஆண்டவரே. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. உமது காருண்யத்தினாலே ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்தீரே அப்பா. குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ, உமது காருண்யத்தா. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? குனிந்து குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ, உமது குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே, எனது விளக்கு எரிய செய்தே, இரவை பகலாக்கிறீர். ஆமாம் தகப்பனே, அவர் இரவை பகலாய் ஆக்கிற தேவன். இருள் சூழ்ந்த போற காரியங்கள் வாழ்க்கையில காணப்படலாம், ஆனா அதை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவனா நம்மோடு இருக்கிறார். எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. உமக்காக எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருப்போம் ஆண்டவரே. எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே, குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே,
நம்மளுடைய ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல சமாரியனம் போல அவர் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க என் வாழ்க்கையில அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார்? வேதம் அப்படியாக அழகாக கூறுகிறதில்ல, அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிகிறார் சொல்லி. அவர் இன்னும் அவரோட வல்லமை குறுகி போகவில்லை. அவர் நன்மை செய்கிறது இன்னும் குறுகி போல, நமக்காக அவர் இன்றும் அவர் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொல்லி இந்த யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, பாவ சேற்றில கடந்தாலும் சரி, ஆண்டவருடைய கரம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களை தூக்கி எடுப்பதற்காக, உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை தருவதற்காக ஆண்டவருடைய கரம் காத்து கொண்டிருக்கிறது. என்னோட சேர்ந்து நீங்க பாடுவீங்களா? குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கி நீரே எரிந்து கொண்டிருப்பேன், எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். சங்கீதக்காரன் அழகாக பாடுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், கோலும் தடியும் என்னை தேற்றும். மரண விளிம்பிலே இருந்தாலும் சரி, அந்த இடத்திலும் ஆண்டவர் நமக்காக அவர் இருக்கிறார். நம்மளை தேற்ற கோலும் தடியும் அவர், நமக்காக அவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையினை தொடரும் என்று. ஆண்டவருக்கு உண்மையாக நம்ம ஓடும் போது வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் அவர் தொடர பண்ணுகிறவராக இருக்கிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம், எல்லாம் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரானவரே, ஒருவருக்கே ஆராதனை. ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி. அப்பா எங்களை உயர்த்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோட தாளந்தோ எங்களோட பலமோ அல்ல ஆண்டவரே, எங்க உயர்வுக்கு காரணம் நீர் மாத்திரமே ஆண்டவர். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவர், உங்களுடைய கிருபை ஆண்டவர். உங்களுடைய கிருபை இல்லை என்றால் நீங்கள் எப்பொழுதோ மரித்து போயிருப்போம். உங்களுடைய கிருபையினால் எங்களை மீட்டெடுத்தீரே ஆண்டவர், உமக்கு நன்றி 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 ஆண்டவர். வாழ்வது அவருடைய கிருபை, வளர்வது அவருடைய கிருபை. அவர் கிருபை பெரியது. இம்மட்டும் நம்ம ஜீவனோடு இருப்பனா நம்மளோட தாளந்து கிடையாதுங்க, நம்மளோட பலன் கிடையாது, அவருடைய கிருபை தான். அவர் நம்ம மேல வைத்த அந்த இரக்கம் தான். இம்மட்டும் நம்ம ஆசீர்வாதமா இருக்கோம்னா நம்ம முன்பு இருந்து நம்ம வாழ்க்கை யாரும் ஒருத்தர் கூட நம்மளை மதிக்கல. இந்த குடும்பமா இவங்களை எதுக்கு நம்ம மதிக்கணும்? அப்படிப்பட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த ஆண்டவர் வெளியேற பெற்ற அந்த ரட்சிப்பை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஆண்டவர் அவங்க சமூகத்துல அவர் நம்மளை நிறுத்த வைத்தாரே. நன்றி நன்றி ஆண்டவரே, உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. அவர் சமூகத்துல இருக்கிறோம். எத்தனை பேர் எந்த கவலையோடு எந்த எண்ணங்களோடு வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. இந்த பாடல் வரிகள் என்னோடு சேர்ந்து பாடுங்க. அவர் நம்மளை மீண்டும் கட்டுகிறவராக இருக்கிறார். அவர் பிரசன்னத்திலிருந்து அப்பாவை நோக்கி பார்த்து நம்ம கூப்பிடும் போது நம்மளோட கவலைகள் நீங்கி போகும். மிகுந்த சந்தோஷத்தினாலே அவர் நம்மளை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். சேர்ந்து பாடுறீங்க, உந்தன் பிரசன்னத்தில்
அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்டே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா யெகோவா ஓசேனா, என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோன், என்னை ஆளுகை செய்கிறேன். யெகோவா ஓசேனா, என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோன், என்னை ஆளுகை செய்கிறேன். நீரில்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீரில்லாமல் நீரில்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, எங்களை வெறுக்காமல் எங்களை அனைத்து சேர்த்து கொண்டீரே. உமக்கு நன்றி ஆண்டவர், உமக்கு நன்றி அப்பா. உம் வல்லமைக்கு முன்பாய் உன் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா ஓசேனா, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோன், என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனா, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோன், என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை அப்பா. என்னை தள்ளாமல் எங்களை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. மீண்டும் சொல்லுமா, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நன்றி தகப்பனே, எங்களோடு அசைவாடுனதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மீதி அனைத்தை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்து வல்லவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.